வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையே இப்போதைக்கு அச்சுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடிய நோயா இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு பயோ ஆயுதமா மத்த நாடுகள்ல செலுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படி உருவானது அப்படின்னா, இந்த சீனாவுல இருக்கக்கூடிய உஹான் நகரத்துல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்காம். அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் மாதிரி அதுவும் ஒரு வகையான சந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆடு மாடுலாம் விக்கிற மாதிரி அங்க எப்படின்னா, இந்த ஒட்டகம், நரி, வௌவால், பாம்பு, முள்ளம்பன்றி இந்த மாதிரி விலங்குகளை வந்து அப்படியே உயிரோட விற்கக்கூடிய ஒரு சந்தை. இதுல வாங்கிட்டு போற இந்த சந்தையில போயிட்டு இந்த பாம்பா இருக்கட்டும், முள்ளம்பன்றியா இருக்கட்டும் அப்படியே எடுத்துட்டு போய் பச்சையாவே சாப்பிடக்கூடிய சீன மக்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து அப்படியே தாக்கிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, 2002ல சார்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் நோய் உண்டானது. அது உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னா, வௌவால்ல இருந்து தான் உருவானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் வந்து எதன் மூலியமா உருவானது அப்படின்னு யாராலையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து மிக வேகமா பரவக்கூடிய ஒரு வைரஸ் அப்படிங்கிறதுனால உலக சுகாதார அமைப்பு வந்து இந்த கொரோனா வைரஸை மிகப்பெரிய பேரழிவு நோயா அறிவிச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய ரொம்ப கொடுமையான விஷயம். இது வந்து ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்க நோய், ரொம்ப வேகமா பரவக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க. என்னன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவுறதுக்கு வந்து ஈஸியான வகையில வந்து பரவிடுமா. அதாவது இந்த டெங்கு, சிக்கன்குனியா காய்ச்சல்லாம் இப்ப கொசு மூலியமாகவோ இல்ல ரொம்ப சீக்கிரமா பரவாத ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கொரோனா வைரஸ் சாதாரணமா ஒருத்தவங்க வந்து தும்புறப்ப ஒரு 10 அடி கேப்ல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த நோய் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் காத்துலயே 24 மணி நேரம் உயிர் வாழக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டம்னா லேப்டாப் சிஸ்டம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களை கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான சக்தி வாய்ந்தது அப்படின்னு தான் இந்த கொரோனா வைரஸை சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சைனா மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க உருவாக்குன இந்த உணவு பழக்க முறைகள் இன்னைக்கு உலக நாடுகள் ஃபுல்லா இன்னைக்கு வந்து பாதிச்சிட்டு இருக்கு. அதை நாம எப்படி வந்து ப்ரீ பிளானா வந்து நம்ம சேஃபா இருந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்க முறைகள்ல வந்து நம்ம ஒரு காய்கறிகளா இருக்கட்டும், எந்த உணவா இருந்தாலும் நல்லா வேக வச்சு உண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அந்த பதப்படுத்தும் முறையை வந்து நம்ம கரெக்டா வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்காக எந்த நோயும் வராது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மள வந்து எந்த நோயும் நம்மள வந்து தாக்காது அப்படிங்கிறது தான் மருத்துவபூர்வமான உண்மையா இன்னைக்கு எல்லா மருத்துவர்களுமே எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய அறிவுரையா இருக்கு. நாமளும் இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மள தாக்காது இருக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பா எடுக்கணும். இதுல அதுக்கான டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இஞ்சை வந்து ஒரு டம்ளர்ல சுடுதண்ணி வச்சு அதுல இஞ்சி நசுக்கி போட்டு அந்த தண்ணி சுட வச்சு குடிங்க. இதனால உங்களுடைய உடம்புல இருக்க அந்த இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கும். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான நாடுகள்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிப்படைகிறதும் அதனால அவங்க அவதிப்படுறதும் நம்ம தினம் இந்த நியூஸ் சேனல்லையும் நியூஸ் பேப்பர்லையும் படிச்சுட்டு தான் இருக்கோம். அதனால நமக்கு வராத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உணவு பழக்க முறைகளை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தணும். கரெக்டா மருத்துவர்கள் கிட்ட சரியான ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி வந்தாலே உடனே போய் நம்ம மருத்துவர்கள்கிட்ட அணுகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இந்த கொரோனா வைரஸோடைய அறிகுறிகள் வந்து 15 நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்கவே இருக்காதாம். அந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லேசான தலைவலி, லேசான காய்ச்சல், சளி இந்த மாதிரி சாதாரண காய்ச்சலா ஆரம்பிச்சு கடைசியா நம்மளோட தொண்டையை அஃபெக்ட் பண்ணி நம்ம நுரையீரலை பாதிச்சு மூச்சு விட முடியாத பண்ணி கடைசியா நம்மளுடைய உயிர் போற அளவுக்கு அந்த நம்மளுடைய உடம்பை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த நோய் வந்து இந்த கொரோனா வைரஸ். அதனால இந்த கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி.